எல்லாருக்கும் வணக்கம். இந்தியாவில் வேறு எந்த மாநிலத்தையும் இல்லாத வகையில் தமிழ்நாட்டுக்கு ஒரு ஸ்பெஷல் இருக்குது. அது என்னென்னா செகண்டரி சிட்டிஸ்க்கு முக்கியத்துவம் தருவாங்க. அதுக்கு ஒரு உதாரணமே கோயம்புத்தூர். பெங்களூருக்கு ஈக்குவலாக கோயம்புத்தூர் கடந்த ஒரு 10 வருடங்களாக ஐடி துறையில் மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. இன்னொரு பக்கம் ஹோசூர், கிருஷ்ணகிரியில் குட்டி குட்டி ஸ்டார்ட் அப்லாம் வந்திருக்கு. அங்கே எலக்ட்ரிக் வாகனங்களுடைய அந்த முதலீடுகள் அதிகமாக இருக்குது. இப்படி இருக்கும்போது கோயம்புத்தூருக்கு ஈக்குவலாக இன்னொரு நகரமும் வேகமாக வளர்ந்துட்டு வருது. அதுதான் தூத்துக்குடி. ஸோ தூத்துக்குடியை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அங்கே சில முக்கியமான துறையுடைய வளர்ச்சி மிகப்பெரிய அளவில் போயிட்டுருக்கு. ஆக்சுவலாக ஸ்டெர்லைட் ஆலை அங்கே மூடிட்டாங்களே, அதுக்கப்புறமா கார்ப்பரேட் வட்டத்தில் ஒரு விமர்சனத்துக்குள்ளான ஒரு இடமா இந்த தூத்துக்குடி இருந்தது. ஆனால் இப்போது அங்கே முதலீடுகள் அதிகமாக வர ஆரம்பிச்சிருக்கு. இதில் வர முதல் துறை எலக்ட்ரிக் வாகனத்துறை. இந்த எலக்ட்ரிக் வாகனத்துறையை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே சொன்ன மாதிரி கிருஷ்ணகிரி, ஹொசூர் மாவட்டங்களில் அதிகமான எலக்ட்ரிக் வாகனத்துடைய அந்த முதலீடுகள் அதிகமாக இருந்ததில்ல. இப்படி இருக்கும்போது தூத்துக்குடியில் ஒரு மிகப்பெரிய முதலீடு இருக்குது. அதுதான் வின்ஃபாஸ்ட் நிறுவனம். அங்கே வின்ஃபாஸ்ட்ன்ற ஒரு இன்டர்நேஷ்னல் பிராண்ட் உள்ளே வந்திருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 90% பணிகள்லாம் அங்கே முடிஞ்சிருக்கு. சீக்கிரமாகவே அது ஃபுல் ஃப்ளெட்ஜாக இருக்க போகுது. அது அஃபிஷியல் கன்ஃபர்மேஷனாக வரப்போகுது. ஸோ அடுத்த 2-3 மாதங்களில் அதோடைய உற்பத்தி ஆரம்பிச்சிருவாங்க. அதனால் தமிழ்நாடு ஏற்கனவே ஒரு ஆட்டோமொபைலுக்கான ஒரு ஹப்பாக மாறிட்டு வருது. அதன் ஒரு பகுதியாக தூத்துக்குடி இருக்க போது இதுக்கான ஒரு பங்கு மிக பெருசாக இருக்கும். இதில் அடுத்ததாக தூத்துக்குடியில் ஐடி துறையும் நல்லா வளர்ந்துட்டு வருது. 4.16 ஏக்கர் பரப்பளவில் Ground+4 தளத்தோட 63,100 சதுர அடி கட்டப்பட்ட பரப்பளவை கொண்ட டைடல் நியோ மினி ஐடி பூங்கா தூத்துக்குடியில் திறக்கப்பட்டு இந்த துறையில் அதிகப்படியான வேலைவாய்ப்புகளை உருவாக்கிட்டு வராங்க. இந்த டைடல் பார்க் திறக்கிறதுக்கு முன்னாடியே 100% அலுவலகங்கள் குத்தகைக்கு எடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த ஐடி பூங்கா தமிழ்நாட்டுடைய 2ஆம் மற்றும் 3ஆம் நிலை நகரங்களுடைய ஐடி வளர்ச்சிக்கு ஒரு மிக முக்கியமான பங்கு வகிக்க போகுது. இதில் அடுத்ததாக வருது விமான சேவை. தூத்துக்குடி விமான நிலையத்தை ரெனோவேட் பண்ண போகிறாங்க. இதுக்கான வேலைகளும் ஆரம்பிக்க போகிறாங்க. A321 மாதிரியான பெரிய விமானங்களை கையாளும் வகையில் புதிய முனையம் கட்டிடம் மற்றும் ரன்வே நீட்டிப்பு மாதிரியான மேம்பாட்டு பணிகள் நடந்துட்டு வருது. இது நகரத்துடைய இணைப்பை மேம்படுத்தவும் வணிக மற்றும் சுற்றுலா வளர்ச்சிக்கு வழிவகுக்கும். இதில் அடுத்ததாக வருது ISRO. இந்திய விண்வெளி ஆராய்ச்சி மையமான இஸ்ரோவுடைய SSLV ஏவுதள வளாகம் ஒன்று கட்டப்பட்டு வருது. அது எங்கன்னா தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கிற குலசேகரப்பட்டினத்தில் 2350 ஏக்கர் பரப்பளவில் கட்டப்பட்டு வருது. இதோடைய கட்டுமான பணிகள் ஆரம்பிச்சிட்டாங்க. இது இஸ்ரோவுடைய 2வது விண்வெளி துறைமுகமாக இருக்க போகுது. இதில் அடுத்ததாக வரப்போகிறது ஃபர்னிச்சர் பூங்கா. இந்தியாவுடைய முதல் ஃபர்னிச்சர் பூங்கா தூத்துக்குடியில் அமைய இருக்கு. 1156 ஏக்கர் பரப்பளவில் அமைஞ்சிருக்கிற இந்த பூங்கா தூத்துக்குடி வஉசி துறைமுகத்திலிருந்து 13 கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு. இது தமிழ்நாட்டுடைய 2வது பெரிய துறைமுகமாகவும் ஏற்றுமதி இறக்குமதி வர்த்தகத்தில் இந்தியாவுடைய 3வது பெரிய துறைமுகமாக இருக்கிறதால இந்த பகுதி தேர்வு செய்யப்பட்டிருக்கு. முதல் கட்டத்தில் 1100லேருந்து 1800 கோடி ரூபாய் முதலீட்டில் 4-5 ஆண்டுகளில் செயல்பட தொடங்கும். இதன் மூலமாக 1.5 லட்சம் வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்படும். 2வது கட்டம் 8 முதல் 10 ஆண்டுகளில் 3500லேருந்து 4500 கோடி ரூபாய் முதலீட்டில் 3 லட்சம் வேலைவாய்ப்புகளை உருவாக்கும். ஒட்டுமொத்தமாக இந்த பூங்கா 4500 கோடி ரூபாய்க்கு மேலே முதலீடுகளை ஈர்த்து சுமார் 4 லட்சம் மக்களுக்கு வேலைவாய்ப்புகளை வழங்க போகுது. இது தென் தமிழகத்துடைய வாழ்வாதாரத்தை கணிசமாக உயர்த்த போகுது. இதில் அடுத்ததாக வருது கிரீன் ஹைட்ரஜன் பூங்கா. இந்தியாவுடைய முதல் மற்றும் மிகப்பெரிய கிரீன் ஹைட்ரஜன் பூங்கா தூத்துக்குடியில் தான் வரப்போகுது. இதன் மூலமாக தமிழ்நாடு மட்டும் இல்லை, இந்தியாவுடைய கிரீன் ஹைட்ரஜன் ஹப்பாக இந்த தூத்துக்குடி இருக்க போகுது. வஉசி துறைமுகத்தை சுற்றியே இது செயல்பட இருக்குது. ஸோ தூத்துக்குடியுடைய மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட்னு பார்க்கும்போது அது துறைமுக பகுதி, கோஸ்டல் ஏரியா. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம், அங்கே தொழில்படை அதிகமாகவே இருக்குது. ஸோ இதெல்லாம் சேர்ந்து தான் தூத்துக்குடியில் இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாகிட்டே இருக்குது. இதெல்லாம் ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் தான். இன்னுமே அதிகமான முதலீடுகள் அங்கே வரதுக்கான அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ நீண்ட கால திட்டமாக தான் தூத்துக்குடியை டார்கெட் பண்ணியிருக்காங்க. இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நாம் தொடர்ந்து பேசுவோம். இது ஒன் இண்டியாவுக்காக ஆனந்தன்.